ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஆடி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு ஸ்பெஷல் நெய்யப்பம் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், அதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ அரை கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்சு உப்புத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு 1.5 கப்பு வெல்லம் எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு கப்பு எடுத்துட்டு 3 கப்பு தண்ணி ஊற்றுறேன் பாருங்கள். ஊற்றின பின்னாடி ஒரு அரை கப்பு நான் போடுவேன் பாருங்கள். வெல்லம் இப்போ ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாம். அது ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும், போடாமல் விட்டுட்டேன். அதனால் இப்போ அரை கப்பு நான் போட்டுட்டு கரண்டியால் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1/4 கப்பு ரவை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம் பாருங்கள். இந்த மாதிரி ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நம்ம வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். பாகெல்லாம் காய்ச்சணுங்கிற அவசியம் இல்லைங்க. நல்லா வெல்லம் கரைஞ்சா போதுமானது பாருங்கள். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. அதை நம்ம வடிகட்டிக்கிட்டோம். இப்போ இந்த நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கலாம். கொதிக்கிற வெள்ளை தண்ணி ஊற்ற ஊற்ற அந்த மாவு நல்லா வெந்துருங்க. அப்படி மாவிளக்கு மாதிரி இருக்கும். நம்ம பொறுமையாக நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கிறேன்னு மொத்தமாக ஊற்றாதீங்க, அப்புறம் தண்ணியாக போயிடும். அந்த மாவு வேக வேக அப்படியே தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருப்போம் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம எப்படி ஊற்றி கிளறினாலும் அந்த மாவில் சின்ன சின்ன கட்டியெல்லாம் இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யணும்னா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். சும்மா ஒரு 2-3 சுற்று விட்டாவே நல்லா அரைஞ்சிருங்க பாருங்கள். நல்லா மாவிளக்கு மாதிரி இருக்குங்க. இப்போ இதை மிக்சியில் போட்டு சும்மா ஒரு 2 சுற்று சுற்றிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். இப்போ ஒரு கட்டி கூட இருக்காது, நல்லா நைஸாக இருக்கும். அதுக்குத்தான் இப்படி அரைச்சிட்டு வந்துடுறது, ஒரு வேலையாக போயிடும். அதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம இப்போ மாற்றிக்கிட்டோம். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சோம் இல்லையா ரவை, அதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஊறி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் பாருங்கள். இந்த ரவை எதுக்கு போடுறதுன்னா, அப்பஞ்சுட்டு நம்ம சாப்பிடும்போது நல்லா மொறுன்னு இருக்கும். அதுக்குத்தான் ரவை கலக்கிறது. இப்போ நல்லா அதையும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த அப்பம் அம்மனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு இந்த அப்பம் வச்சு நம்ம சாமி கும்பிடலாம். இப்போ ஒரு சின்ன கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு அதில் தேங்காய் சில்லை பல்லாக நறுக்கி போட்டுக்கலாம். நீங்கள் திருகி போட்டாலும் சரி, ஆனால் பல்லாக நறுக்கி போட்டால் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா செவக்க வறுக்கணுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டே வறுத்துக்குருவோம். ஒவ்வொரு வாயும் கடிபடும்போது இந்த தேங்காய் எள்ளும் சேர்க்க போகிறோம். அந்த எள்ளெல்லாம் நமக்கு நல்லா மெல்லும்போது நல்லா கம்மன்னு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கருப்பு எள்ளு 1 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வெள்ளை எள்ளு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை அமர்த்தி எடுத்து இந்த எள்ளை சேர்க்கணும். இப்போ நல்லா செவந்து வச்சு தேங்காய் இந்த மாவோட நம்ம கலந்துக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கரண்டியால் கலந்து விட்டுக்குருவோம். ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த அப்பம். இப்போ ஒரு ஸ்பூனில் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம உடனே ஊற்ற போகிறோம் இல்லையா,
அதனால் இப்போ ஆப்பச்சோடாவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இல்லை சோடா உப்பு போட வேணாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சுருங்க. அப்போத்தே நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதையே நம்ம நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து அதில் ஊற்றி விட்டுக்குருவோம். இப்போ ஒரு கரண்டியால் அந்த அப்பத்து மேலே அப்படி எண்ணெயை தள்ளி விட்டுக்கலாம். அப்போத்தே நம்ம பிரட்டி போடும்போது அது வெடிக்காமல் இருக்கும். நல்லா வெந்திருக்கும் மேல் மாவு. பாருங்கள், இப்படி பிரட்டி விட்டுறணும். பிரட்டி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் வேகட்டுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். மாவு ஊற்றையிலே கொஞ்சம் சட்டியில் பட்டுருச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. நம்ம பார்த்து எடுத்துக்கிறணுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரவுந்தே எடுக்கணும். அப்போத்தான் உள்ள மாவு நல்லா வெந்திருக்கும், வெளியே கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா உங்களுக்கே தெரியும் அந்த ரவை மேலே இருக்கிறது. இப்போ இன்னொரு அப்பத்தையும் நம்ம ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். அடுப்பு வந்து மீடியம் ஸ்டேஜ்லேயே இருக்கட்டுங்க. இப்படி அந்த வெளியில் இருக்க எண்ணெயை கொஞ்சம் தள்ளி விட்டோம்னா நல்லா அந்த உள் மாவு வந்து வேகும். அப்படி தேங்காய் அப்பம் சுடணும். இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்தது நமக்கே தெரியும் பாருங்கள். இப்போ அப்படியே பிரட்டி விட்டுறலாம். உங்கள்கிட்ட நல்லா பெரிய சட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் 2, 3, 4 கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த கடாய் வந்து குட்டி கடாய், அதனால் ஒன்றுதே ஊற்ற முடியும். 2வது ஊற்றுனா ஒட்டிக்கிறங்க. இப்போ பாருங்கள் நல்லா பொறுமையாக வெந்துக்கிட்டு இருக்குது. இப்படி வெந்து தேங்க எடுக்கணும். இல்லாட்டி மாவு வந்து உள்ளே அப்படியே அப்பத்துக்குள்ளே மாவாக இருக்கும். பாருங்கள், நல்லா கருகாமல் நல்லா ஒரு கலர் வந்த பின்னாடி நமக்கே தெரியும். இது மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்துக்கிறணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தள்ளி தள்ளி விட்டுக்கலாம் எண்ணெயை. அப்போ வந்து விதவிதமாக நிறைய வெரைட்டிகள் வந்து அப்பத்தில் நம்ம செய்யலாங்க. ஆனால் இது வந்து நம்ம அம்மனுக்கு ஏற்ற ஒரு நெய்யப்பங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு இல்லையா? இப்படி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா அப்பத்தையும் நான் ஒன்றொன்னா போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு எடுத்துட்டேங்க. அவ்வளோதேங்க, நம்மளோட ஆடி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த அப்பம், நெய்யப்பம் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.